இத்தனை வருஷமா என்ன பண்ணீங்க மிஸ்டர் விஜய்? அவரு கோடியில பங்களா கட்டிக்கிட்டு ஏங்க த்ரிஷாக்கெல்லாம் எவ்வளவு நெக்லஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆமா, அது கரெக்ட் தான். த்ரிஷா வீட்டு நாய்க்கு பர்த்டே கொண்டாடுறதுக்கு 5000 ரூபாய் கேக் வாங்குற உங்களுக்கு தெரியாது 1000 ரூபாய் ஒரு இந்த சாதாரண விஷயத்தையே கிராஸ் செக் பண்ணி சரியா தப்பான்னு பார்க்க கூட புத்தி இல்லாத அறிவு இல்லாத இவர் அரசியலுக்கு வந்து நாளைக்கு மக்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையில எது சரி எது தப்புன்னு எப்படி அனலைஸ் பண்ணுவாரு? நீங்க நடந்த பிரச்சனை என்னத்தை அவர் வந்து இது பண்ணார்? நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்குலாம் வந்து கலந்துக்கிட்ட எப்படி மாஸ்க் போட்டு வந்ததா? தலைவன்னா அந்த போராட்டத்தை முன்னாடி நின்று நடத்திருக்கணும். விஜய் அவங்க தாத்தாவே ஆயிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். ஆமா, தாத்தாவாய் கூட அவங்கள வச்சுதான் வந்து டைரக்டர்ஸ் எல்லாம் படம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் என்ன கேக்குறேன்னா, ஒருவேளை அவங்க அந்த ஃபேஸ் வேல்யூ அந்த மாஸ்க்காக அவங்கள வச்சு பண்றாங்களா, இல்லாட்டி இப்போ டேலண்டான ஆட்கள் அவங்களால தேட முடியலையா? நல்ல கொஸ்டின் மேடம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்னன்னா, கதையை நம்புறவன் ஃபேஸ் வேல்யூ எதிர்பார்க்க மாட்டான். ஆமா, ஓகேவா? ஃபேஸ் வேல்யூ எதிர்பார்க்குறவன் நல்ல கதை பண்ண மாட்டான். உப்மா கதை பண்ணுவான். ஆமா, ஏன்னா எப்படியாச்சும் இவங்க மூஞ்ச வச்சு ஓட்டிக்கலாம் அப்படின்ட்டு. மேடம் என்கிட்ட வந்து நான் பீச்சாங்க ட்ரை பண்ணும்போது கதிரேசன் 5 ஸ்டார் கதிரேசன் இருக்காரு. அவர் வந்து ஒரு டயலாக் ஒன்று சொன்னார் என்கிட்ட. நோன் ஃபேஸாக இருந்தால் தான்ப்பா அவங்கெல்லாம் படம் சக்ஸஸ் ஆகும். நியூ ஃபேஸ்க்குலாம் நாங்கள் ப்ரமோஷன் பண்ணோம், அதுக்கெல்லாம் யார்ப்பா காசு கொடுப்பாங்க? என்ன சொல்றாங்கன்னா ஓடுற குதிரை மேல தான் பந்தயம் கட்டுவேன். நான் என்ன தெரியுமா சொல்றேன், இந்த குதிரை ஓடுமா இல்லையான்னு ஓட விட்டா தானடா தெரியும்னு ஒன்று இருக்குல்ல. நான் என்ன தான் சொன்னேன் அவர்கிட்ட, சார் யார் நோன் ஃபேஸு யார் நியூ ஃபேஸு? 50 லட்ச ரூபா ப்ரமோஷன் பண்ணுறவன் நியூ ஃபேஸ்னா அப்போ நோன் ஃபேஸுக்கு நீங்கள் ப்ரமோஷனே பண்ணக்கூடாது இல்லை? அவர் தான் நோன் ஃபேஸ் ஆச்சே. கதை நல்லா பண்ண மாட்டாங்களாமா, ஆனால் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு மக்கள்கிட்ட சிம்பத்தியை கிரியேட் பண்ணி ஓட வைக்கிறதுக்கு ப்ரமோஷனுக்கு மட்டும் 2 கோடி 3 கோடி செலவு பண்ணுவோம். டேய், அதை கதை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கடா. மேடம் எனக்கு தெரிஞ்சு தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல சூப்பர் படம் பண்ணுறதுக்கு 1.5 கோடி ரூபாய்க்கு மேலே தேவைப்படாது. கதையை நம்பி படம் பண்ணான். நான் இன்னொன்று கேட்குறேன், இப்போ நோன் ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்களா மேடம்? எவ்வளோ பேர் இருக்காங்க? எவ்வளோ பேர் இருக்கா? இல்லை, நான் சொல்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரி திரு ரஜினிகாந்த் அவர்களோ திரு கமல் அவர்களோ திரு விஜய் அவர்களோ திரு அஜித் அவர்களோ இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்குல்ல. ஏன் அவங்க புது டைரக்டர் யார் கூடயுமே படம் பண்ணல? ஏன் அவங்க ஒருத்தர் கூட இன்ட்ரோடியூஸ் பண்ணல? கேப்டன் விஜயகாந்த் அவர் பண்ணார். ஏன்னா அவர் கதையை நம்பினாங்க, அவர் சினிமா உண்மையை நேசிச்சவங்க. இவங்கெல்லாம் வந்து நாங்களாம் சினிமாக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டோம். எவ்வளோ என்ன கஷ்டப்பட்டீங்க? எத்தனை கோடியில வாங்குறானுங்க? எத்தனை பேரை உருவாக்கி விட்டுருக்கீங்க சொல்லுங்க பார்க்கலாம். எவனாச்சும் ஒருத்தன் கஷ்டப்பட்டு படம் எடுப்பான், அவன் ஜெயிச்சுட்டான் அப்படின்னா அவனை வந்து கூப்பிட்டு கதை சொல்லுவீங்களா? உங்களால் ஐடென்டிஃபை பண்ணும். அப்படி மட்டும் திரு பாலச்சந்தர் நினைச்சிருந்தாருன்னா ரஜினிகாந்த் இன்னைக்கு கிடையாது. அவர் ஐடென்டிஃபை பண்ணார். இங்க அவரை விட்டுருங்க. இந்த பெரிய டைரக்டர் சொல்றாங்களா மேடம், சங்கரா இருக்கட்டும் யார் வேணா இருக்கட்டும், அவங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்குல்ல. ஏன் அவங்கள நம்பி புது ஆர்டிஸ்ட வச்சு படம் பண்ண மாட்டேங்கிறாங்க? ஸ்டஃப் இல்லையா? அதனால இவங்களை போட்டா இவங்க வச்சு நம்ம படம் அவ்வளோ ஓடிச்சு சொல்லலாம்ல. புது ஆளுங்களை வச்சு படம் பண்ண கதை பண்ணுமே. இன்னொரு விஷயம், திரு விஜய் அவர்கள் மேல எனக்கு அவர் அரசியல் வரணும்னு எனக்கு நான் ஒழுங்கு சிரிக்கிறேன். ஏன் சினிமாலே அவர் ஒன்றும் கிளிக்கிலியே, அரசியல போய் என்ன கிளிப்பார்னு ஒன்று இருக்கு. என்ன இப்படி சொல்லிட்டீங்க புசுக்குன்னு? மேடம் ஐயோ, நான் விஜய் ரசிகர்லாம் இல்லைங்க, நான் ஒரு ஆங்கர். நான் என் சைடுல நான் கேட்கிறேன் மேடம். ஓகே, அவர் ஹீரோ தானே. அவருடைய படத்துக்கு முதல் நாள் டிக்கெட் 2000 ரூபாய் கவுண்டர்ல வைக்கும் போது ஏன் கேள்வி கேட்கல? நான் முட்டாள் இல்லைங்க, போய் 2000 கொடுத்து பாக்குறவங்க அப்ப முட்டாள். பாக்குறவங்க முட்டாள். இப்போ இது என்ன நான் பாக்குறேன்னா, இப்போ அவருடைய முதல் நாள் 3 நாள் படத்தை போய் பாக்குறவங்க அவர் மேல வெறித்தனமா அன்புல இருக்கவங்க. வீட்டுல பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு சோறு இருக்காது. ஆமா, இல்ல அன்புல இருக்கவங்க இல்ல, அது அப்புறம் அந்த மேட்டருக்கு அப்புறம் வரேன். அன்புல இருக்கவங்க. இப்போ நான் ஒரு கடை வைக்கிறேன், என் மேல அன்பு இருக்கிறவங்களுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு லாபம் வேணாம், ஆனா அட்லீஸ்ட் ஒரு விஷயத்துக்காக நான் கொடுப்பேன். ஆனா திரு விஜய் அவர்கள் என்ன பண்ணா, என் மேல அன்பு வச்சிருக்கியா அப்ப நீ 2000 ரூபாய் கொடு. அன்பு வைக்காத 150 ரூபாய்க்கு பார்த்துட்டு போறான், 60 ரூபாய் டிக்கெட் பார்த்துட்டு போறான். சோ இவங்க என்னன்னா, இவங்க அது அன்பா நினைக்கிறாங்க. எப்படி இருக்குமோ, படம் வந்து ஓடாதுன்னு தெரிஞ்சிருச்சு. சோ கப்புன்னு அந்த ஃபேஸ் வேல்யூ வச்சு நம்ம ரிலீஸ் பண்ணும் போதே 2000 ரூபாய் போட்டு அந்த வசூல் எடுத்துடலாம்ல. மேடம் அதான் நான் சொல்றேன். அப்புறம் என்ன நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்றீங்க? நீங்க என்ன பெரிய கரியர்ல உச்சத்துல இருந்தீங்க? நான் லாஸ்ட் 4 படம் எங்க ஓடிச்சு, நீங்க எங்க கரியர் உச்சத்துல இருந்தீங்க? லாஸ்ட் 4 படம் ஓடல, பட் முன்னாடி எல்லாம் கொஞ்சம் படம் ஓடி இருக்குல்ல மேடம்.
அவருடைய 69 படம் 68 படத்துல எத்தனை படம் ஓடி இருக்குன்னு சொல்லுங்க பாக்கலாம், லிஸ்ட் சொல்லுங்க. துல்லாத மனமும் துள்ளுங்க. ரைட், அடுத்து அதுக்கப்புறமேல் நிறைய படம் இருக்கு. சட்டம் மேடம் இல்ல நீங்க அந்த நிறைய படத்தை யோசிச்சு சொல்லுங்க. நான் சரி, list துல்லாத மனமும் துள்ளும், பூவே உனக்காக, பூவே உனக்காக, காதலுக்கு மரியாதை, நீங்க அருமையான படங்க. பிரியமுடன், சூப்பர் படங்க. ஓகே அடுத்து இந்த அக்ரிமெண்ட் போட்டு கல்யாணம் அதான் பண்ணுவாங்க அதான் சிம்ரனோட. பிரியமானவளே. பிரியமானவளே ஆ. அதுவும் நல்லா ஓடுச்சு. பிரியமுடன்ல வந்து இப்படி கூட ஒரு பொண்ணை லவ் பண்ண முடியுமான்ட்டு அழுகையா வரும். அதுக்கு பேர் லவ் இல்ல மேடம், அது ஏமாத்து. சைக்கோயிசம் தாங்க. ஆனா ஒரு மாதிரி பாவமா இருக்கும். சரி, நல்லா okay, நடிச்சிருக்கா. okay. ஏன்னா நான் வந்து நியூட்ரலா நியூட்ரலா சொல்லுங்க. பிரியமானவளே ஒரு அம்மா இல்லாத வளர்த்துற ஒரு குழந்தைய, வெளிநாட்டுல இருந்து வளர்த்துற ஒரு குழந்தைய இப்படிதான் இருக்கும்ன்றத அடுத்த படம் காமிச்சிருப்பாங்க. அப்புறம் கில்லி. சூப்பர் படம். ஓகே அடுத்து நீங்களே பேர் சொல்லுங்களேன். இல்ல அதான் நீங்களே சொல்லுங்க. சொன்ன படம் எல்லாமே எனக்கு கதை தெரியும். ஓகேவா, 68 படத்துல விரல் விட்டு என்ன ஒரு 15 படம் ஹிட் இருக்குமா? இல்லங்க, அதுக்கு மேலே ஹிட். 20 படம், பாதிக்கு பாதி 40 வச்சுக்கலாமே ஹிட். 40 படம் நான் லிஸ்ட் கேட்பேன். சரி, போக்கிரி கன்னு என்னதுதான், பொண்ணு என்னதுதான். ஆனா கதை அவங்களுக்கு இல்லையே, ரீமேக் தானே, இஷ்டத்துக்கு பட் வாங்க ஓடுச்சா இல்லையா மேடம். அந்த படம் தெலுங்குல மாஸ் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் எடுத்து பண்ண படம் மேடம், நல்லா சரி. புரிஞ்சுங்க. அதாவது இவர் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தெலுங்குல ஓடி இருந்தா நீங்க சொல்ல நான் ஒத்துக்கிறேன். இப்ப காதலுக்கு மரியாதை நான் ஒத்துக்கிட்டேன். திருப்பாச்சி. சரி ரைட், ஓகே நல்ல படம். அப்புறமேல்ட்டு வந்து அந்த ஜூலை மலர்களேன்னு ஒரு பாட்டு, மதுரை ஓடல ஓடலையா? பட் ஆனா ஓரளவுக்கு ஓடுச்சு. ஓடல பாட்டுல hit. ஓடல மேடம், பாட்டு ஹிட் பத்தி பேசாதீங்க. படம் ஓடிச்ச மதுரை எல்லாம் ஓடவே இல்ல. தெறிக்க விட்டுச்சுல. சரி தெரிக்க விட்டு வித்தியாசமான ஒரு கதை. ஆக்சுவலா எது அது தெரி. ஆமா See, நாங்க சத்திரன் படம் பார்க்கல, அதனால வித்தியாசம் தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, தெரி டைட்டில் என் படத்தோட டைட்டில் அவங்க திருடுனாங்க தெரியுமா? அதுவே அதாவது அட்லியை பொறுத்த வரைக்கும் திருடன். என் டைட்டில் அதை ஆக்சுவலா தெரி படத்தோட என்னங்க டைட்டில் இப்படி நாங்க புஸ்குன்னு சொல்லிட்டீங்க. அவர் ஒரு பொண்டாட்டி சாமிங்கிறாரு. அவங்க பொண்டாட்டியால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு சக்சஸ் ஆயிருக்கேன்னு மேடையில ஆமா பேசுறாரு. மேடம், பொண்டாட்டியை தான் அம்பானி வீட்டு கல்யாணத்துல முதுகுல பேனர் வைக்க முடிஞ்சது இல்ல, பொண்டாட்டியெல்லாம் எப்படி வைக்க முடியும்? பொண்டாட்டியை வச்சுதான் அம்பானி வீட்டு கல்யாணத்துல முதுகுல பேனர் வச்சாரு. பொண்டாட்டி இல்லைன்னா அவர் முதுகுல யாராச்சும் பேனர் வச்சா பாப்பாங்களா? சொல்லுங்க மேடம். சாமி தான். நான் ஓப்பன் சேலஞ்சா வைக்கிறேன். விஜயோடைய 68 படத்துல 20 படத்தை தாண்டாது சக்சஸ் படம். சரி, விஜயோடைய ஃபர்ஸ்ட் படம் எந்த படம் சக்சஸ் ஆச்சுன்னு சொல்லுங்க. ஐ திங்க் சங்கவியோட நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்குலாம் குட்டி பொண்ணுங்க, எனக்கு அந்த அளவுக்குலாம் தெரியாது. பூவே உனக்காக தான் சக்சஸ் ஃபர்ஸ்ட். அதுவே எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு 15-20 படம். இதே விஜய் எஸ்எஸ்சி உடைய பையனா இல்லாம இருந்திருந்தால் முதல் படத்திலேயே துரத்தி விட்டுருப்பாங்கல்ல. சரி, அதுல எனக்கு ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்கு. எஸ்எஸ்சியோட பையனா இருக்கிறத மட்டுமே வச்சு அவர் வந்திருக்க மாட்டார். ஏன் அப்படி நான் சொல்றேன், பாரதி ராஜா அதை விடவா எஸ்எஸ்சி பெரிய ஆளு? இல்ல. பாரதி ராஜா அவரோட பையனை வச்சு வியாபாரம் பண்ண பார்த்தாரு. புஷ். ஆ. சத்யராஜ் ம். சத்யராஜுக்கு இல்லாத ஃபேஸ் வேல்யூவா ம். படத்தை வச்சு வியாபாரம் பண்ண பார்த்தாரு. புஷ். சரி மேடம். ஆனா அந்த மாதிரி இல்ல சமயத்துல இந்த மேடம். குதிரை ஓடிடுச்சு. இல்ல நான் தான் சொல்றேன், அந்த குதிரை ஓடல மேடம். ஓடுனதை உங்க கீழே காமிச்சாங்க. ஆ. இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய், ஆ. இந்த பாடலை பாடிய உங்கள் விஜய். அதாவது மக்கள் மனசுக்குள்ள திணிச்சதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஆமா. மனோஜ் பாரதி ராஜா அவர்கள் திரு மனோஜ் அவரை வச்சு 2வது படமே வந்து திரு விஜயகாந்தையோ ரஜினி கூட நடிக்க வைக்கல, எஸ்ஏசி பண்ணாரு. முதல் படம் ஓடலையா, கேவலமா ஆமா, திட்டினாங்களா? நிறைய ஹோம்வொர்க் பண்ணிருக்காரு. இல்ல அவர் ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணல மேடம், அவங்க அப்பா அவங்க பண்ணி. அப்பாவை தான் சொல்றேன். ஓகேங்களா? அப்ப என்ன பண்றதுன்னா கேப்டன் விஜயகாந்த் கிட்ட போயிட்டு என் பையனுக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது கொடுத்தாரு. அதுக்கப்புறமா 4 படம் மாமியார் முதுகுல சோப் போடுறது, ஓகேவா, இதெல்லாம் பண்ண படம். நீங்க யோசிச்சு பாருங்களேன், அவங்க பூவே உனக்காக முன்னாடி வரைக்கும் அவங்க அப்பா ப்ரொடியூஸ் பண்ணி அவங்க அப்பா டைரக்ட் பண்ண படங்கள் எல்லாமே ஓடல. ஓடல. ஆனா ஓடலனாலும், அதாவது உங்களுக்கு சாம் ஆண்டர்சன் பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிக்குங்க. ஆ. அவரு டான்ஸே இன்னசென்ட். ஓகேங்களா? திணிக்க 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 என்ன ஆகும்னா, சொல்லுவாங்களா, பார்த்தோன்னு பிடிக்காது, பார்க்க. ஸோ உங்களை பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க, அவ்வளவுதான். ஆனா அவரா வந்திருந்தாருன்னா ஒண்ணும் இல்லைங்க. அவரா வந்திருந்தா முதல் படத்துல அவரா முயற்சி பண்ணி வந்திருந்தாருன்னா நான் இந்த பேச்சை பேசியிருக்க மாட்டேன். சிம்புவா இருக்கட்டும், தனுஷா இருக்கட்டும், யார் வேணா இப்ப எவ்வளவு பெரிய ஆளாவனா இருக்கட்டும், என்னைக்குமே முதல் படி எடுத்து வைக்கிறது. எனக்கு அதான் பிருத்திவிராஜ் கிட்ட ரொம்ப பிடிக்கும். அவர் இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு, முதல் படம் எங்க அப்பாவுல தான் எனக்கு கிடைச்சதுன்னு ஒத்துக்கிட்டாரு. நான் இப்பயும் சொல்றேன், சிம்புவா இருக்கட்டும், தனுஷா இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், ஒத்துக்க சொல்லுங்க பாக்கலாம். ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா பிருத்திவிராஜ் ஒத்துக்கிட்டாரு. சோ நீங்க விஜய்க்கு முட்டை மார்க் கொடுக்குறீங்க சினிமால. ஓகே டன். ஏன் இல்ல இன்னொன்னு சொல்றேன், அதுதான் இப்போ சினிமால திரு விஜயகாந்த் இருக்கும்போது அங்க இருக்கிற பிரச்சனை அவர் சால்வ் பண்ணாரு, அவர் அரசியலுக்கு வந்தாரு மக்களுக்காக. இவர் சினிமால என்ன கிழிச்சாரு? இங்க நடந்த பிரச்சனை என்னத்தை அவர் வந்து இது பண்ணார்? நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்குலாம் வந்து கலந்துக்கிட்ட எப்படி மாஸ்க் போட்டு வந்ததா? தலைவன்னா அந்த போராட்டத்தை முன்னாடி நின்று நடத்திருக்கணும், கூட இருக்கணும்.
சும்மா கெஸ்ட் மாதிரி வந்துட்டு போகக்கூடாது. ஓகேவா? 2வது விஷயத்துக்கு வரேன். ரோகிணி தியேட்டர் அடிச்சு உடைச்சாங்கல்ல, அப்போ காசு கொடுத்துட்டா தலைவன் கிடையாது. அந்த தப்பு திரும்ப நடக்காம இருக்கிறத தடுக்கிறவன் தான் தலைவன். என்ன பண்ணாரு? ஒண்ணும் பண்ணவில்லை. ஒரு தலைவன் என்ன பண்ணணும் தெரியுமா? லீட் பண்ணணும் அதுல போயிட்டு இல்ல. இறங்கி. இவங்க கீழே பேசக்கூட கூடாது. பப்ளிக்கா பகிரங்கமா தியேட்டருக்காரங்கிட்ட என் ரசிகர்கள் என் மேல வச்சிருக்கிற அபிப்பிராயத்துல இப்படி பண்ணிட்டாங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லியிருந்தால், ரசிகர்கள் நமக்காக நம்ம தலைவன் மன்னிப்பு கேட்கிறாரா, இனிமேல் நம்ம இந்த தப்பு பண்ணக்கூடாதான்னு தோணும். இந்த பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்லாத ஒருத்தர் எப்படி மக்களுக்கு நல்லது பண்ண? சரி, அதை விட்டுருங்க. ஓகேவா? அடுத்து வரேன். மென் மே கம் மென் மே கோ, ஐ வில் கோ ஆன் ஃபார் எவர். இந்த போயம் யார் எழுதுனது? கேள்விப்பட்ட மாதிரி நான் ஓப்பனா சொல்றேன். இதை விஜய் தான் பேசினார், மேடையில பேசினார். இதுக்கு முன்னாடி பவன் கல்யாண் பேசினாரு, அதை பார்த்து அப்படி காப்பி அடிச்சு பேசினாரு. அதையும் சரியா காப்பி அடிச்சிருக்கலாம். வில்லியம் பிளேக் எழுதுனதா திரு விஜய் சொன்னாரு. விஜய் கொஞ்சம் அறிவு கம்மி. ஆல்ஃபிரட் லார்ட் டென்னிசன் எழுதின போயம் அது. இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இந்த போயம் அவருக்கு எழுதி கொடுத்துருக்காங்க, இதை இவங்க தான் எழுதுனாங்களா இல்லையான்றத கிராஸ் செக் கூட பண்ணாம கண்மூடித்தனமா அத்தனை பேர் முன்னாடி பேசுனீங்களே, இதை இவங்க தான் எழுதுனாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா தெரியாதவங்க நிறைய பேர் வில்லியம் பிளேக் எழுதுனதெல்லாம் நினைப்பாங்க. அப்போ நீங்க தப்பா ஒரு விஷயத்தை லீட் பண்றீங்களா? இப்போ இந்த சாதாரண விஷயத்தையே கிராஸ் செக் பண்ணி சரியா தப்பான்னு பார்க்க கூட புத்தி இல்லாத, அறிவு இல்லாத இவர் அரசியலுக்கு வந்து நாளைக்கு மக்களுக்கு நடக்கக்கூடிய பிரச்சனையில எது சரி எது தப்புன்னு எப்படி அனலைஸ் பண்ணுவாரு? பேசிக்கான விஷயங்க. 2வது விஷயம் என்ன தெரியுங்களா? அவரு லியோ படத்துடைய ஆடியோ லான்ச்ல வந்து பேசினார். காடுல வந்து சிங்கம், புலி, கரடி, யானை, காக்கா, கழுகு அப்படின்னு ஒரு நக்கல் பண்ணார். ஆனா இதே ரஜினி அவருடைய போட்டோ வச்சு தான் பார்த்தா சின்ன ரஜினிடா. அதாவது எப்படின்னா, இவங்க எல்லாருமே வளர்ற வரைக்கும் ஒருத்தர் நிழலை யூஸ் பண்ணிக்கிறது, வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களே கீழே தள்ளுறது. இது வந்து ஒரு கேவலமான புத்தி. ஓகேவா? அங்க கலாச்சிட்டாரு, தப்பே இல்லை. அங்க அவர் பேசின பாயிண்ட் தப்பு. அவர் திருக்குறள் சரியா படிக்கலன்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன கதை என்னன்னா, 2 பேர் வேட்டைக்கு போவாங்களாம். ஒருத்தன் அம்பால முயலை அடிச்சிருவானா, ஒருத்தன் ஈட்டியால யானைக்கு குறி வைப்பானா, அந்த குறி தப்பிடுமா. அப்போ அந்த யானைக்கு குறி வச்சான் பத்தியா, அவன் தான் பெரிய ஆள்னு சொன்னார்ல, அவன் கேவலமானவன். யானையோட வேகமா வர்றது முயல், யானையோட சைஸ் சின்னது முயல். அதையே ஒருத்தன் குறி வச்சு அடிச்சிருக்கானே, அவன் ஜித்தா. அசையாம நிக்கிற யானைய குறி தவறுச்சே. அதாவது அவன் யானையை அடிச்சிருந்தா கூட பிரச்சனை இல்லை, குறி தவறுனவன் எப்படிங்க வேட்டைக்காரனா மாறுவான்? குறி தவறுனா வேட்டைக்காரன் கிடையாது. திருக்குறள்ல வந்து என்னன்னா நாம என்ன பேசுறோம்ன்றத தெளிவா பேசணும், தெரிஞ்சு பேசணும், புரிஞ்சு பேசணும். இது வந்து பொலிட்டிக்கல் தியரியில பேசிக்கான. நான் வேணா புக்கு தரேன், ஏன்னா பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். ஓகேவா? நான் வந்து யூபிஎஸ்சிக்கு ட்ரை பண்றதுக்காக நான் பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் எடுத்தேன். அதுல ஃபர்ஸ்ட் 10 பேஜ்ல இந்த உலகத்துடைய மொத்த அரசியல் அதுல இருக்கும். ஒரு அரசியல்வாதி இல்ல, ஒரு தலைவன். இந்த பாலிடிக்ஸ்ன்றது என்னன்னா, நாம மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு போடப்பட்ட ஒரு போர்வை தான் பாலிடிக்ஸை தாண்டி மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு பாலிடிக்ஸ் தேவையே இல்லை. விஜய் இந்த 2 வருஷமா தான் பாஸ் ஆனவங்களுக்கு எல்லாம் இது கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா? இத்தனை வருஷமா என்ன பண்ணீங்க மிஸ்டர் விஜய்? அவரு கோடியில பங்களா கட்டிக்கிட்டு ட்ரிஷாக்கெல்லாம் எவ்வளவு நெக்லஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆமா, அது கரெக்ட் தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு ஆட்சியில இருக்கும் போது நான் ஆக்சுவலா எந்த கட்சிக்கும் சப்போர்ட் கிடையாதுங்க, நான் ஓப்பனா சொல்லிடுறேன். ஆட்சியில இருக்கும்போது ஒரு ஆட்சி ஒன்று செய்யறாங்க அப்படின்னா, அதுல இருக்கிற பாசிட்டிவ உன்னால சொல்ல முடியல அப்படின்னா நெகட்டிவா நீ சொல்லவே கூடாது. அவர் வந்து ஒரு இதுல ரொம்ப நக்கலா பேசிட்டு இருந்தாரு. இவங்க 1000 ரூபாய் மகளிருக்குலாம் கொடுக்குறாங்க, இதனால என்ன யூஸ்ன்றாங்க. எவ்வளோ யூஸுங்க. அதான் சொன்னேன். அதான் நான் சொல்ல என்னன்னா, த்ரிஷா வீட்டு நாய்க்கு பர்த்டே கொண்டாடுறதுக்கு 5000 ரூபாய் கேக் வாங்குற உங்களுக்கு தெரியாது, 1000 ரூபாய் ஒரு அதாவது பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு உங்களை மாதிரி அப்பா அம்மாவை கவனிக்காம கைவிடப்பட்ட நிறைய பெற்றோர்கள் இருக்காங்க. அவங்களாம் சாப்பாட்டுக்கு இன்னொருத்தவங்க கையில கையேந்தாம இருக்கிறதுக்கு இந்த 1000 ரூபாய் எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன் நீங்க போடுறீங்களே 2000 ரூபாய் டிக்கெட்டு, அதை வாங்குறதுக்கு எத்தனை பசங்க அவங்க அம்மாவுடைய அந்த 1000 ரூபாய் தூக்கிட்டு வந்து உங்களுக்கு டிக்கெட் வாங்கிருக்காங்கன்னு தெரியுமான்றதுன்னா நான் கேட்க விரும்புறேன். ஸோ
தன்னை தான் எப்படி அவங்க அப்பா இந்த பாடலை பாடியவர் உங்கள் விஜய் உங்கள் விஜய் உங்கள் விஜய் சரி, இளைய இவரு தளபதி. எனக்கு ஒரு டவுட். இவர் வந்து 1000 ரூபாய் குடுக்கறத பத்தி பேசுறாரு. அந்த 1000 ரூபாய் எத்தனை ஃபேமிலிக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்ல, ஃப்ரீ பஸ் குடுத்திருக்காங்க. எவ்வளோ கோடி வந்து அரசாங்கத்துக்கு நஷ்டமாயும் பாவம் அந்த ஃப்ரீ பஸ். இல்ல ஒன்னு சொல்றேன், நஷ்டமாச்சுலாம் சொல்லாதீங்க. ஏன்னா 5 ரூபா டிக்கெட் 10 ரூபா ஆயிடுச்சு. ஓகே. 10 ரூபா டிக்கெட் அதுக்கு நான் ஒரு மனசு வேணும். மேடம் நான் இப்பயும் சொல்றேன், லேடிஸ்க்கு ஃப்ரீயா கொடுத்து சந்தோஷப்படுறேன். ஆனா கவர்மெண்ட்டுக்கு நஷ்டம்னு சொல்லாதீங்க. ஆனா அத பத்தி பேசுறதுக்கு இவருக்கு என்ன தகுதி? மேடம் நான் என்ன தடவை சொல்றேன், 1000 ரூபா கொடுக்கறது கஷ்டம் தான்ப்பா. இவரு 10,000 கொடுப்பாராமா வந்தா? நீ 5000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லு. 1000 ரூபா வாங்குறது கேவலம், கொடுக்கறது கேவலம் சொல்றீங்களே, அது என்ன பண்றதுங்க? நைட் பார்ட்டி போறவங்களுக்கெல்லாம் 1000 ரூபா கம்மி ரேட்டு தான். நான் இல்லைன்னே சொல்லல. ஸோ திஸ் இஸ் ஆல் ஒரு தலைவருக்கான தகுதியே கிடையாது. ஒரு தலைவர் அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் பார்க்க சொல்லுங்க, நான் எழுதி தரேன். என்னை பொறுத்த வரைக்கும் திரு கேப்டன் விஜயகாந்த், நான் எழுதி தட்டுமா? வேற எந்த பிரசாந்த் கிஷோரா யாரையோ ஒருத்தர் இவங்க வச்சிருக்காங்களா அனலிஸ்ட், விஜய் அவர் நிக்கிற தொகுதியில கூட டெபாசிட் வாங்க மாட்டார். எழுதி தட்டுமா? நான் எழுதி தரேன். ஐ வில் கீப் இட் அஸ் a challenge. டெபாசிட் கூட வாங்க மாட்டாரு. விஜய டெபாசிட் வாங்க மாட்டாரு. அவர் நினைச்சிட்டு இருக்காரு, இவ்வளவு கூட்டம் வருது கண்ணா, இதெல்லாம் வந்து சும்மா ரசிக்க வரும். உன்னை தியேட்டர்ல பார்த்த கூட்டம் பார்க்க வந்திருக்கு தாண்டி ஓட்டு. ஓட்டா ஏன்னா மாறாது. இல்ல அந்த வந்த கூட்டத்துக்கு பாதிக்கு ஓட்டே கிடையாது. நீங்க வேற, வந்த கூட்டத்துக்கு பாதிக்கு ஓட்டே கிடையாது. ஏங்க மக்கள்லாம் யாரு தெரியுமா? அமாவாசை, தேங்காய் பொறுக்கி அமாவாசை, அந்த படம் அமைதி படம் பாத்திருக்கீங்களா? அதுதான் மக்கள்.